ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இந்த களிமண் டாஸ்க்கு எப்பா போயினே இருக்குது போல இருக்குது. அந்த களிமண்ணை வச்சு நிறைய பொருட்கள்லாம் வந்து செஞ்சுட்டாங்க போல இருக்குது. அதை அப்படியே அங்கேருந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்குது கேர்ள்ஸ் டீம். இந்த பக்கம் முத்துக்குமார் என்ன பண்ணியிருக்காரு, யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து பொருள் எடுத்திருக்காரு போல இருக்குது. வர்ஷினி கிட்ட மாட்டிட்டார். ஆனால் என்ன கொடுமைனா, வர்ஷினி அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க, அவர்கிட்ட பொருளை வாங்கியிருக்காங்க. ஆனால் அதை கரெக்டாக நிரூபிக்க முடியல. கொடுமை பார்த்தீங்களா? அதை வந்துட்டு எவ்வளோ அழகாக நேக்காக அந்த பாய்ஸ் டீம் வந்துட்டு கலாய்க்கிறாங்க. வர்ஷினியை அப்படி அட்டாக் பண்ணுறாங்க. ஏமா, ஒரு மதியான டைமு உன்னை வந்து அந்த டீம் கடிச்சு கொட்டினாங்களே, உனக்கு சோறு இருக்கு இடம் தண்ணியெல்லாம் நாங்கள் கொடுத்தோம், மறந்துட்டியாம்மா? அதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சிவகுமார் அட்டாக் பண்ணுறாரு. இவங்க அப்படியே பார்க்குறாங்க, என்ன சொல்லலாமா வேண்டாமான்னு. அதுக்கப்புறம் முத்துக்குமார் என்ன சொல்கிறாரு, சரி நான் திருடனா, அங்கே இருக்கிற பொருள் எங்கே, இங்கே எதாவது இருந்துச்சுன்னா காமிங்கன்னா, நான் தான் வாங்கிட்டேனே, அந்த பொருள் அங்கே தான் இருக்கும்போது நான் எப்படி திருடன்னு சொல்ல வரீங்கன்றாங்க. உடனே தீபக் அங்கேருந்து வந்துட்டார். அப்படி பார்த்தா காலையில் நீங்கள் கூட தான் வந்துட்டு ஒரு திருட்டதை சொன்னால் நீங்கள் அதை ஒத்துக்கவே இல்லை. அப்போ அது கரெக்டுனா அப்போ இதுவும் எப்படி நாங்கள் ஒத்துக்க முடியாது, நீங்கள் பொய் தான் சொல்கிறீங்கன்னு சொல்லி மாற்றி பேசி கடைசியில் அந்த திருட்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. ஆட பாவிகளா, அந்த பொண்ணு பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கப்பா. அதுக்கு தான் ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக வைக்கணும். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. முத்துக்குமார்னா அவரோட பாயிண்ட்டை வச்சு கரெக்டாக வந்து மஞ்சரிக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அந்த பேட்சை கட்டினார். யாராவது ஏதாவது பேச முடிஞ்சுதான்? ஒன்றுமே பேச முடியல. ஏன்னா வச்ச கருத்து அந்த மாதிரி. ஒருத்தங்களை மார்க் பண்ணிவிட்டு இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி கூட அக்ரெஷன் மோடில் வந்து சொல்லி அதுவும் ஒரு கேப்டனாக சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் வச்சிட்டார். வேறு யாராலும் எதுவும் பேச முடியல. சரி அப்போ நானும் வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சாச்சனா வந்து பேசுனாங்க. என்னாச்சு, எல்லாருமே வந்துட்டு சாச்சனாக்கு அகைன்ஸ்டாக மாதிரி கடைசியில் அந்த பாயிண்ட் புஷ்ஷுன்னு போச்சு. ஆனால் உண்மையிலேயே வேலிடான பாயிண்ட்டை சாச்சனா வச்சாங்க. ஆனால் அங்கே வந்துட்டு நம்ம சொல்ல வந்த கருத்தை கரெக்டாக ஸ்ட்ராங்காக வைக்க முடியாத ஒரு காரணத்தினால போச்சு. இப்பயும் பாருங்கள், வர்ஷினி வந்துட்டு கரெக்டாக பார்த்துட்டாங்க, கையங்கலமாக பிடிச்சிட்டாங்க. ஆனாலும் பொருளை வாங்கிட்டாங்க. பொருளையாவது அவர் வச்சுருந்தா கூட அங்கே ஒரு எவிடன்ஸோடு பிடிச்சிருப்பாங்க. பொருளையும் வாங்கிட்டாங்க. வச்சதுக்கப்புறம் வாருங்கள் உங்களுக்கு தமிழும் ஒழுங்காக வரமாட்டுது பாவம். அதுலேயே பாதி சொதப்புல. அதில் இவங்களுக்குள்ளே சண்டை வந்ததை கரெக்டாக தீபக் யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் ஆகிட்டாப்புல. ஆட பாவிகளான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிளவர் தான் பாய்ஸ். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் தான் அதிகப்படியாக இருக்குது. அதனால தான் வந்து அந்த 2வது படியும் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து காலையில் ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்தது. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். காலையிலேருந்து இந்த ராஜாராணி டாஸ்க் பார்க்குறீங்க, உங்களுக்கு எப்படி ஒரு நல்லா சூப்பராக இருக்குங்க, வேற மாதிரி இருக்குங்க அப்படின்னு இருக்கா? நாங்கள் டிவி ஆஃப் பண்ணிட்டு எப்பயோ தூங்க போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.